தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு கல்வி, தமிழ்நாட்டு வளர்ச்சி, தமிழ்நாட்டின் சமூக நீதியின் உழைப்புக்கு மேல் உழைப்பை கொண்டு கொடுத்தே இருப்பதுதான் நம்முடைய கழக முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடக்கஸ்தலத்தை சுற்றிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதால் அதனை சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி அதன் உள்ளே சேவர் பிளாக் நடைபாதை அமைத்து மின் விளக்குகளும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு முதல் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம். ஒன்னாந்து ஃபேமிலி பேர்லயாவது ரசீது போட்டு கொடுக்கணும். இல்ல கவுல் மாத்துறாங்க, அந்த மாதிரி மாற்றும் போது மாத்துறவங்க பேர்ல ரசீது போட்டு கொடுக்க அந்தந்த ஈஓவுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கோடை காலம்னு வரும்போது இங்க நாங்க இருக்கும் போது 4 நாளைக்கு ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தண்ணி டிமாண்ட் இருக்கு. நம்மளுடைய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து ஒற்றை இலக்காக இருந்த தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை 2 இலக்காக மாற்றி அதில் வரும் வளர்ச்சியிலிருந்து எடுத்து கொடுக்கறது தான் மகளிர் உரிமை தொகை.